ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பாசுரம் 9. மாமாயன். மாமாயன்னா பெரிய மாயன். கோபாலனின் மாயத்தனத்தை நம் கோதை ரசிக்கும் அழக நாம் இந்த பாசுரத்தில் ரசிக்கலாம். பிருந்தாவனத்தில் ஒரு நாளைக்கு பிரம்மா கண்ணனை எப்படியாவது ஏமாத்திடணும்னு பசுமாடுகள், கன்றுகள், இவனுடைய விளையாடின குழந்தைகள் எல்லாரையும் ஒரு குகைக்குள்ள அடைச்சி வச்சுட்டார். தன்னுடைய மாயத்தனத்தினால கண்ணனை அடக்கிடணும் அப்படின்னு பார்த்தார். இந்த மாமாயன் அடங்குபவனா என்ன? உடனே பிரம்மா மாதிரி தான் வேஷம் போட்டுட்டான். போட்டுண்டு நேர பிரம்மா இருக்கிற சத்தியலோகத்துக்கு வந்துட்டான். வாசல்ல கூர்க்கா நின்றுட்டு இருந்தான். அவங்கிட்ட சொல்கிறான், பிரம்மா மாதிரி யாராவது வேஷம் போட்டுண்டு வந்தால் நன்னா உதச்சி அனுப்பு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான். ஒரிஜினல் பிரம்மா மாடு கன்றுகளை குகையில் அடைச்சி வச்சுட்டு கண்ணனை ஏமாத்திட்டோம்னு நினச்சிண்டு தன்னுடைய சத்தியலோகத்துக்குள்ளே நுழைய போனார். கூர்க்கா பார்த்தான். பிரம்மா மாதிரி வேஷம் போட்டுண்டு வருவான்னு பிரம்மா சொன்னாரே, அவர் சொன்னது சரியாக போயிடுத்தே அப்படின்னு நினச்சிண்டு ஒரிஜினல் பிரம்மாவை அடின்னு அடித்து தொதைச்சுட்டான். அடே, நான் தாண்டா ஒரிஜினல் பிரம்மான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்குள்ள 100 அடி விழுந்துடுத்து. அந்த சமயம் கண்ணன் கோகுலத்தில் வேணுகானம் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்தார் பிரம்மா. அந்த காட்சியை பார்த்து அப்படியே நடுங்கி போயிட்டார். ஏன்னா இவர் அடைச்சி வச்ச பசு, கன்றுகள், குழந்தைகள் எல்லோருமே கண்ணனா நிற்கிறார்கள். எல்லா ரூபத்தையும் தானே எடுத்துட்டான் இந்த மாயக்கண்ணன். உடனே கோபாலன் காலில் வந்து விழுந்த, சர்வலோக சரண்யா, ஜெகத்காரண பூதனே, என்னோட மாயையால் உன்னை அடக்க நினச்சேன். மகா பாப்பி நான். நீ அல்லவோ மாயன். உன்னோட மாயையை நான் புரிஞ்சிக்காம அபச்சாரப்பட்டுட்டேன்பா, என்னை மன்னிச்சுடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். இப்பேற்பட்ட மாயத்தனத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம கோதை ரசிக்கிறான். தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. கிருஷ்ண பக்தரான மகாகவி பாரதியார் ஒரே பாட்டில் இவனோட மாயத்தனத்தெல்லாம் பாடிட்டார். கோபக்குட்டிகளுக்கெல்லாம் 4-5 வயசு. அப்போது எல்லாரும் கண்ணனோட விளையாடுவா. அவனுக்கும் 6 வயசு தான். அவளெல்லாம் பம்புக்கு இழுப்பானான். பின்னலை பின்னின்று இழுப்பான், தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான். அழகா சடகுஞ்சலங்கள்லாம் வச்சு பின்னிண்டு ஒரு குழந்தை வரும். அதுக்கு 4 வயசு தான் இருக்கும். அதுக்கு பின்னாடியே போய் பின்னலை இழுத்து விட்டுட்டு அது திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவன் மறைஞ்சு போயிடுவானான். வண்ண புதுச்சேலை தனிலே புழுதி வாரி சொரிந்தே வருத்தி குலைப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணா, இது என்னுடைய புது பாவாடைடா அப்படின்னு போய் காமிக்கும். ஓ, ரொம்ப நன்னா இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை புழுதியோடு இருக்கிற மண்ணை எடுத்து வாரி கொட்டிடுவான். இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? கண்ணில் நிறையா மை இட்டுன்னு இருப்பான். அந்த மையை எடுத்து அந்த பாவாடையில் தீட்டி விட்டுட்டு போயிடுவான். அதுகளும் அழாது. அட, இது கூட புது டிசைனாக இருக்கேடா, ரொம்ப அழகாக இருக்கேடா அப்படின்னு அவனோட விளையாடின்னு நிற்குமா. மானொத்த பெண்ணடி நீ அப்படின்னு ஒரு சிறுமிகிட்ட போய் சொல்லுவான். அது இவன் சொல்கிறத கேட்டு சந்தோஷப்பட்டுண்டு நிற்கிற போது நறுக்குன்னு கிள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுவான். தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. கவனம் பழத்தில் இருக்கக்கூடாது, இவன்கிட்டேயே இருக்கணுங்கிற எண்ணம் இவனுக்கு. ஆளுக்கு தக்கபடி போய் பேசுவான். ஒத்தர் கொத்தர் அவளுக்குள்ள சண்டையை போடும்படி பண்ணிட்டு
வேடிக்கை பார்த்துட்டு நிற்பானாம். இப்படி இவனுடைய மாமாயத்தனத்தை பாரதியார் அனுபவிக்கிறார். இந்த மாயன் ஒரு தடவை வியாசர், உத்தவர் போன்ற ஞானிகளையும் பிரமிக்க பண்ணிட்டானாம். இவன் துவாரகையில் இருக்கிற போது எனக்கு ஜுரம் வந்துடுத்து, உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னு மாய்மாலம் பண்ணினான். எல்லாரும் இதுக்கு என்னப்பா மருந்து அப்படின்னு கேட்டார்கள். எங்கிட்ட பக்தியோட பிரேமையோட இருக்கிறவாளுடைய பாத தூளியை எடுத்து தீர்த்தத்தில் போட்டு அதை குடித்தா எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னா, துவாரகையில் உள்ளவாள்லாம் பாத தூளியை கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுக்கு பயந்தான். ஆனால் அதே சமயம் கண்ணனுக்கு ஜுரம்னு கேள்விப்பட்டு பாதத்தூளி தான் மருந்துன்னு தெரிஞ்சுண்டு ஒரு வண்டி நிறைய கோபிகைகள் பாதத்தூளியை அனுப்பிட்டான். இது என்ன லீலை கிருஷ்ணா? பாதத்தூளியை நீ சாப்பிட்டா அவளுக்கு பாபம் சம்பவிக்குமே, அவளுக்கு புத்தி இல்லையா அப்படின்னு வியாசர், உத்தவர் இவாள்லாம் கேட்குறா. பாவம் சம்பவிக்கும், மறுபிறவியும் உண்டு, இதெல்லாம் கோபிகைகளுக்கு நன்னா தெரியும். இந்த தப்பை அவ ஏன் பண்ணா அப்படின்னா, தாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கிருஷ்ணன் சௌக்கியமாக இருந்தால் போரும்னு என்னுடைய சுகத்தையே நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள். இப்படி கோபிகைகளுடைய பக்தியை எடுத்து சொல்லி மகான்களை பிரமிக்க பண்ணினான் இந்த மாமாயன்னு கோதை பெருமைப்படுறான். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.